எடுத்துருக்கிறேன். உள்ளி இஞ்சி இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பமிலை, ரம்பை இலை, தேவையான அளவுக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு. பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வதக்குறதுக்கு அளவாக எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய எண்ணெய் பாவிக்கல, ஏண்டா ஆட்டிறச்சி வந்து கொழுப்பு தானே, அப்போ நான் கூடுதலாக எண்ணெய் பாவிக்கல. எண்ணெய் கொதிச்சா போல் பார்ப்போம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. தேவையானதுக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு போட்டுக்கொள்கிறேன். இப்போ நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வெட்டி வச்சுட்டா வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் கறிக்கு. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டுட்டேன். ரம்பை இலையும் போட்டுக்கொள்கிறேன். எடுத்து வச்சுக்க கருவேப்பமிலையும் கொஞ்சத்தை போட்டுக்கொள்கிறேன். இஞ்சி வச்சா இஞ்சி உள்ளியையும் போட்டுக்கொள்வோம். வடிவாக வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இறைச்சிட்டியால் வந்து போட்டுக்கொள்ளுவோம். இதை வந்து வடிவாக கலந்து கொள்ளுவோம். நான் இதை வந்து நல்ல தண்ணியை விட்டு தான் வடிவாக அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து கோழி இறைச்சி வந்து டக்கண்டு அவிஞ்சிடும், ஆட்டிறைச்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் தண்ணி விட்டு தான் அவிச்சு கொள்ள போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நான் வடிவாக மூடி விட்டு போகிறேன். அவிஞ்சா போல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வந்து திறந்து பார்ப்போம். இன்னும் வந்து அவிய கிடக்குது இறைச்சி வந்து இன்னும் அவிய வேணும். வடிவாக இந்த தண்ணி இவ்வளவும் பற்றினா தான் இந்த இறைச்சி அவியும். இப்போ நான் இறைச்சி அவிஞ்சு கொண்டு கேட்கலையே, இதுக்கு தேவையான அளவுக்கு தூளை போட்டுக்கொள்ள போகிறேன். ஏன்னா தூளும் சேர்ந்து அவியணுன்றதுக்காக. உப்பு வந்து நான் இப்போ போட்டுக்கொள்ளையில தூளை வந்து போட்டுக்கொள்ளுவோம். இது வந்து நாங்கள் திரிச்ச மிளகாய் தூள். இப்படியே நான் இதை மூடி விட போகிறேன். இதை வந்து எடுத்து திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வத்திட்டு தண்ணி பாருங்கோ. இறைச்சி வந்து அவிஞ்சிட்டுது. இப்போ நான் இதுக்கு தேவையானதுக்கு பாலை விட்டு கொள்ள போகிறேன். வடிவாக கலந்து விடுவோம். இதுக்கு இப்போ தேவையான உப்பையும் போட்டுக்கொள்ளுவோம். எடுத்து வச்சிருந்த மிச்ச கருவேப்பமிலையும் போட்டுக்கொள்கிறேன். இப்படியே நாங்கள் திருப்பியும் மூடி விடுவோம். கறி கொதிச்சா கூட பார்ப்போம். இப்போ நாங்கள் கறியை திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பால் எல்லாம் வத்தி வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் இதுக்குள்ள நாங்கள் திருச்சி வச்சுருக்க ரச்சி சிறக்கு தூளை வந்து போட்டுக்கொள்கிறேன்.
வடிவாக்கா எல்லா இடம் கலந்து விடுவோம். நான் வந்து அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறேன். இதுக்கு நான் இப்போ அளவாக தேசி புளியை புளிஞ்சு விடுவோம். இதை வந்து வடிவாக விட்டு கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எங்களுக்கு ஆட்டிறைச்சி கறி வடிவாக தயாராகிடுது. நான் வந்து கொஞ்சம் குழம்பு தன்மையாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் காலமை சமைச்சிட்ருக்கேன். காலமை புட்டுக்கும் எடுத்து மதியம் சோறுக்கும் தேவைன்றதால நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி கறியாக தான் வச்சுருக்கேன். கட்டி கறியாக வச்சா காணாமல் போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலமைக்கு புட்டும் ஆட்டிறைச்சி குழம்பு எடுத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஓகே, ஓகே, எங்கள் ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.